பேருக்கு தெரியும் இந்த சீரீஸ் கொரியால நடந்த ஒரு நிஜ நிகழ்வை அப்படியே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த சீரீஸ்ல இருக்க 5th எபிசோட் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரை ஒரு பேரண்ட் இருந்துகிட்டு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஈவன் அந்த டீச்சர் இருந்துகிட்டு சூசைட் பண்ற லெவலுக்கே வந்து போயிருப்பாங்க. இவங்க நம்ம கேரக்டர் ஹீரோஸ்லாம் வந்து காப்பாத்துற மாதிரி வந்து வச்சிருப்பாங்க இந்த சீரீஸ்ல. பட் நிஜ லைஃப்லயே இதே மாதிரி ஒரு நிகழ்வு கொரியால வந்து நடந்திருக்குங்க. ஆனா அந்த டீச்சர் அங்க காப்பாத்துறதுக்கு வந்து யாருமே வந்து இல்ல. 2023 கொரியால சோல் இன்டர்நேஷனல் எலிமெண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு எலிமெண்டரி டீச்சருக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. 2 குழந்தைங்களுக்கு நடந்த ஒரு சாதா சண்டை அடிப்படையில அந்த பேரண்ட்ஸ் இருந்துகிட்டு இந்த டீச்சரை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்தோம்னா எப்படி மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு பயங்கரமா வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏத்துனாங்க. அந்த மாதிரி இவங்களும் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு அன்டைம்ல அவங்களோட ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் பயங்கரமா வந்து ஏற்றிருக்காங்க. ஈவன் மேனேஜ்மெண்ட் சைடு வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை. பத்தாவதுக்கு ஹெவி ஒர்க் லோடு, இந்த குழந்தைங்க பார்த்துக்கிறதும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சீரீஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்க அந்த ஸ்கூல்லேயே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இது நிஜமா நடந்த ஒரு நிகழ்வு. ஜூலை 18, 2023 அப்போ நடந்த ஒரு நிகழ்வு. போலீஸ் இதை விசாரணை செஞ்சாங்க. ஆனா நவம்பர் மாசம் இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் அந்த பேரண்ட்ஸ் கூட யாருமே வந்து அரெஸ்ட் பண்ணப்படலை. இந்த சீரீஸ்ல அந்த பேரண்ட்ஸ்க்கு தக்க தண்டனை கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். ஆனா நிஜத்துல அந்த மாதிரி வந்து கிடைக்கலங்க. ஏன்னா போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணதுக்கு. பட் எனிவே இந்த நிகழ்வு ரொம்ப பெருசா கொரியால வந்து வெடிக்க ஆரம்பிச்சு 2024 ஏகப்பட்ட டீச்சர்ஸ், ஆயிரக்கணக்கில் டீச்சர்ஸ் இருந்துகிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணி இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த டீச்சருக்கு அவங்க டியூட்டியில வேலை பார்க்கும் போது தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கிடைச்சி அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு நஷ்டஈடுலாம் அரசாங்கம் இருந்து கொடுத்துட்டு நிறைய மெஷர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருந்துகிட்டு டீச்சர்ஸை டைரக்டா அப்ரோச் பண்ணக்கூடாது, டீச்சர்ஸ்க்கும் ஒரு சேஃப்டி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெஷர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. நான் மெயினா எதுக்காக இதை சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த சீரீஸ் உண்மையிலே நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் நாடுகள் தாண்டி காமனா எஜுகேஷன் சிஸ்டம்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைட்ல இருந்தும் பக்காவா வந்து காமிச்சிருக்காங்க. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். நீங்க இதை பார்க்கலன்னா நிச்சயமா வந்து பாருங்க. ஈவன் நிறைய பேர் இருந்துகிட்டு நம்ம ஊருக்கும் இதே மாதிரி ஒரு அமைப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஈவன் நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி எஜுகேஷன் மினிஸ்டர், இந்த சீரீஸ்ல காட்டுற எஜுகேஷன் மினிஸ்டர் மாதிரி மினிஸ்டர்ஸ் இருந்தா உண்மையிலேயே நாடு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பயங்கரமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற ஒரு சீரீஸ். நிச்சயமா எல்லாரும் வந்து பாருங்க. நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் சிஸ்டம் யாராச்சும் மாத்தணும், ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும். நிச்சயமா மாத்துவோம் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சீரீஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.